ஒரு அழகான கிராமத்தில் ரேணுகா என்ற ஒரு ஏழை பெண் வாழ்ந்து வந்தாள். அவள் மிகவும் நேர்மையானவள். தினமும் காலையில் எழுந்து அருகிலுள்ள வயலில் கிடைக்கும் கீரைகள் மற்றும் பூக்களை சேகரித்து அவற்றை ஊரில் விற்று வாழ்க்கை நடத்தினாள். ரேணுகாவுக்கு பணம் அதிகமாக இல்லை. ஆனால் அவளிடம் இருந்தது உழைப்பு, நேர்மை மற்றும் நல்ல மனம். அதே கிராமத்தில் சுந்தர் என்ற ஒரு பணக்காரன் வாழ்ந்து வந்தான். அவனிடம் நிறைய பணமும் பெரிய வீடும் இருந்தது. ஆனால் அவனுக்கு பிறரிடம் கருணை இல்லை. ஏழைகளை எளிதில் ஏமாற்றலாம் என்று அவன் நினைத்தான். ஒரு நாள் ரேணுகா மலர்கூடை எடுத்துக்கொண்டு சுந்தரின் வீட்டுக்குச் சென்றாள். மலர்களை பார்த்த சுந்தர், மலர்கள் ரொம்ப நல்லா இருக்கு, இப்ப பணம் இல்ல, நாளை தர்றேன் என்றான். அவன் சொன்னதை நம்பி ரேணுகா மலர்களை கொடுத்தாள். நம்பிக்கை என்பது நல்ல மனசின் அடையாளம் அல்லவா? மறுநாள் அவள் பணம் கேட்க வந்தபோது சுந்தர் முகம் மாறிவிட்டான். நான் உன்னிடமிருந்து எதுவும் வாங்கலையே என்று பொய் சொன்னான். ரேணுகாவின் கண்களில் கண்ணீர் வந்தது. ஆனால் அவள் சண்டை போடவில்லை. மனதில் தைரியம் வைத்து உண்மை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும் என்று எண்ணினாள். அந்த நிகழ்ச்சியை பார்த்திருந்த சில கிராம மக்கள் ஊர் தலைவரிடம் நடந்ததை சொன்னார்கள். ஊர் சபை கூட்டப்பட்டது. ரேணுகா நடந்ததை அமைதியாக சொன்னாள். சுந்தர் பேச முடியாமல் தலை குனிந்தான். உண்மை வெளிச்சம் பார்த்தது. ஊர் மக்கள் சுந்தரிடம், பணம் இருந்தால் போதாது, நல்ல மனசும் வேண்டும் என்று சொன்னார்கள். சுந்தர் தனது தவறை உணர்ந்தான். ரேணுகாவிடம் மன்னிப்பு கேட்டான். அவளுக்கான பணத்தை கொடுத்தான். மேலும் இனிமேல் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் என்று வாக்கு கொடுத்தான். ரேணுகா மனதில் மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பினாள். அவள் பணத்தால் அல்ல, நேர்மையால் ஜெயித்தாள். பசங்களா, இதில் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், உண்மை எப்போதும் வெற்றி பெறும்.